மக்களே, இன்று நாம் திருக்குறள் 511ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் அரசியல் என்ற இயலின் தெரிந்துவினையாடல் அதிகாரத்தின் முதல் குறள். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இந்த குறள் சொல்லும் பொருள் என்னவென்றால், நம்முடைய மனதில் நல்லது மற்றும் தீயது இரண்டும் தோன்றும். ஆனால் நலத்தை புரிந்து உண்மையான தன்மையுடன் செயல்படும் மனிதர் மட்டுமே தலைவராக நிலை பெற முடியும். ஏனெனில் இந்த குறள் முக்கியமானது என்றால் அது நம்மை நன்னெறிக்கு கொண்டு செல்கிறது, தன்னிலை கொண்டு அறம் மற்றும் நீதியை பிரதிபலிக்கச் செல்கிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றினால் அரசியல், சமூக நிலைமைகளில் நியாயம், உண்மையை முன்னிலைப்படுத்த முடியும், மக்கள் நலன்காக முடிவெடுக்க உதவும். அதனால் நாம் எப்போதும் நலத்தை நோக்கி உண்மையுடனும் நியாயத்துடனும் இருக்க வேண்டும். இதுதான் இந்த குறள் கூறும் முக்கியமான பாடம். தன்மையுடன் வாழும் மனிதர் தனது தேர்வுகளில் தெளிவும் உறுதிப்பாட்டும் கொண்டு செயல்படும். அந்த மனிதர் பிறர் மீதான பொறுப்பை உணர்ந்து நெறிமுறைகளை எப்போதும் மையமாக வைத்துக் கொள்வார். அது சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் நலன் உருவாக்க உதவியாக இருக்கும். இதைத்தான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். அடுத்த குறளில் மீண்டும் சந்திப்போம்.